ஒரு வழியா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்க இருக்கு. இதுல இந்தியா என்ன ஸ்குவாடை பயன்படுத்தி ஃபைனலுக்காக ஆயத்த பணிகள்ல ஈடுபடலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும், லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். முடிஞ்சா ஹைப்பை கூட பாத்தீங்கன்னா தட்டி விடுங்க. வீடியோக்கு போயிடலாம். அதாவது பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா போராடி தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 133 ரன்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாம தோக்குறாங்க. கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. சரியான வேகத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து விக்கெட்டுகளை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி வந்து நினைக்கவே இல்லை. அவங்க நினைச்சு விக்கெட்டை விட்டாங்க, ஆனா இவங்க வந்து நினைக்கவே இல்லை. ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து எங்கிட்ட ஒரு இடத்துல 30 ரன் போட்டிருந்தாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே ஜெயிச்சிடலாம். ஆனா அவங்க அதை பண்ணாம பாத்தீங்கன்னா இப்ப வெளியிலேயும் போயிட்டாங்க. சப்போஸ் வந்து ஃபைனல் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தானை விட பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டஃப் ஃபைட் வந்து பங்களாதேஷ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பாகிஸ்தானும் சலைச்சவங்க இல்ல. சைம் ஐயூப்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் டக் ஆகிட்டே இருந்தாப்புல. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து 2 விக்கெட்லாம் எடுத்திருந்தாரு. அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து ரொம்ப போரா இருந்தாலுமே பவுலிங்கை பொறுத்தளவு வந்து எல்லாருமே வந்து நீட்டாவே பண்ணிட்டாங்க. அப்ரிடியா இருக்கட்டும், ராஃபா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பவுல் பண்ணி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து சுருட்டி இப்ப வெளியிலேயும் அனுப்பிச்சுட்டாங்க. ஃபைனல்ல போயிட்டு உட்காந்துருக்காங்க. கை கொடுக்காத பிரச்சனை, துப்பாக்கி சூடு பிரச்சனை, 6 காமிச்ச பிரச்சனை எல்லாம் நம்ம ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னாடி இந்த ஏசியன் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்தியா தான் ஃபைனல் வரும். நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா, இந்தியா கூட ஆப்கானிஸ்தான் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு அணிகள் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். மோஸ்ட்லி ஆப்கானிஸ்தான் வரும்னு எதிர்பார்த்தேன். அவங்க சூப்பர் 4 கூட வராம வெளில போயிட்டாங்க. அப்புறம் சூப்பர் 4 ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் சரி ஸ்ரீலங்காவோ இல்லை பங்களாதேஷோ வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். நம்ம ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்குது. நீ ஏன்டா நான் நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட கேட்கலாம். ஆனா வந்து நான் கம்ஃபர்டபுளா சொல்லியிருந்தேன், இந்தியா எந்த போட்டியுமே தோக்காது, கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபைனல் போயிட்டு நீட்டாவே உட்காந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் நடந்திருக்கு. இந்தியா வந்து ஃபைனலுமே போயிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து லீக் சுற்றுல இருக்க ஆட்டத்துக்கும் இப்ப சூப்பர் 4க்கும் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு 130 ரன் 140 ரன் எல்லாம் டிஃபெண்ட் பண்ற ரோஹித் சர்மா கேப்டன்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கேட்க தோணுது. அதனால வந்து கம்ஃபர்டபுளா வந்து ஜெயிச்சு வந்து இப்ப உள்ளயுமே வந்திருக்காங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரியே ஃபைனல் வந்து இந்தியா போயிருச்சு. இந்தியாவுக்கு மாதிரியே பாத்தீங்கன்னா வேற ஏதோ அணிகள் வரும்னு எதிர்பார்த்தோம். பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நீங்க வேணான்னு சொல்லிட்டு நான் உங்க பின்னாடியே வருவேண்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தான் அவங்களோட மைண்ட் செட் அங்க இருக்க மீடியாஸ்ல என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சைட்ல ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, சூர்யாவுக்கு இது போராத காலம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஃபைனல்ல கண்டிப்பா பாகிஸ்தான் தான் கப்படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படின்ற மாதிரி வண்ணத்தை கக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து அந்த கரெக்டான ஸ்குவாடை வந்து பயன்படுத்த தேவையில்லாம கொண்டு வந்து சிவம் துபை முன்னாடி இறக்குறது, ஹர்திக் பாண்டியா கொண்டு வருது, சாம்சன்லாம் வேணாம் நீ வெளியிலே இரு தம்பி, கீப்பிங் மட்டும்தான் அவனை எடுத்திருக்கோம், நம்ம பிரின்ஸ் இருக்கும் போது நீ என்ன அப்படின்ற பண்ணாம இருந்தாங்கன்னா சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் இருக்கு. இதுல என்ன மாதிரி ஸ்குவாட் அவங்க பயன்படுத்தணும், டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ் ஜெயித்தா தைரியமா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எழுதணும். பேட்டிங் எடுத்து ஓப்பனிங் வந்து அபிஷேக் அண்ட் கில், 1 டவுன் பாத்தீங்கன்னா பவர் பிளேலே விக்கெட் போயிருச்சு அப்படின்னா இப்ப சுமன் கில் விக்கெட் ஆனாரு அப்படின்னா சூரியகுமார் வரணும். சப்போஸ் அபிஷேக் சர்மா விக்கெட் ஆனாரு அப்படின்னா திலக் வர்மா கொண்டு வரணும். இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் இறங்கின பிறகு அடுத்தா நீங்க வந்து சஞ்சு சாம்சனை வந்து நீங்க கொண்டு வரணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸா ஆடுவாரு, அடிச்சும் ஆடுவார். கண்டிப்பா ஒரு குரூசியல் ரன் வந்து தேர்த்து கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து சிவம் துபே, அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா, அப்புறம் அக்ஷர் பட்டேல், இந்த ஒரு காம்பினேஷன்ல பேட்டிங் போனாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இல்ல நாங்க வந்து தலைகீழாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் ஃபார்முலா வந்து கையில எடுத்தாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்தளவு பல அடிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாப்பிள அப்படின்ற மாதிரி இந்த சூப்பர் 4 வந்து அவங்களுக்கு சுத்தமா வந்து யூஸே ஆகவே இல்லை. லீக் சுற்றுலாம் செமையாவே விளையாண்டாங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் கூட வந்து நினைச்சேன் என்னடா இப்படி இப்படி பண்றாங்க, ஃபைனல் வந்துருவாங்க, சூப்பர் 4ல வேற மாதிரி இவங்களோட தாக்கம் தான் இருக்கும் போல இருக்கு இந்தியாவுக்கு அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தேன். ஆனா எதிர்பாராத மாதிரி பாகிஸ்தான் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸ்ரீலங்கா வந்து கடைசி டேத்துல விட்டுட்டாங்க.
லைஃபை தொலைச்சிட்டேடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஆனால் இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அப்ரார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அசரங்க கை குலுக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிச்சு சூப்பராகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனல் தான் அவங்களால ஸ்ரீலங்காவால் வர முடியல. அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனப்போட பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் அவங்கள்ட்ட நல்லா இருக்கு. பேட்டிங்கை பொறுத்தளவு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. பங்களாதேஷோடையும் பார்த்தீங்கன்னா அவங்க தோத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடையும் தோத்துருந்தாங்க. பேட்டிங் வந்து 130 கிட்ட தான் அவங்களுமே அடிச்சிருந்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. 138 அடிச்சு ஈஸியா பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து ரொம்பவே வீக்காவே இருக்கு. பெரேராவா இருக்கட்டும், அவங்க கேப்டன் அசலங்காவா இருக்கட்டும், குசல் மெண்டிஸ், அப்புறமேட்டு கமிந்து மெண்டிஸ், இவங்க 2 பேருமே நல்லா பண்றாங்க. ஒரு சில பேட்டிங் வந்து கரெக்டா வந்து ஓப்பனிங் இதெல்லாம் அமைய மாட்டேங்குது. அது மிடில் ஆர்டரும் அவங்களுக்கு சொதப்பிடுது. மற்றபடி பவுலிங்கை பொறுத்தளவு அசரங்காவா இருக்கட்டும், தீக்ஷனாவா இருக்கட்டும், நுவன் துஷாராவா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. சூப்பரா நீட்டாவே இருக்கு. பவுலிங் செம்மையா இருக்கு. பேட்டிங்கை பொறுத்தளவு ரொம்பவே வீக்கா இருக்கு. அதனால வந்து பேட்டிங் ஆர்டரை வந்து கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த போட்டியில இந்தியா தோக்குறாங்க அப்படின்னா ஃபைனல் போறப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து குறையிற மாதிரி இருக்கும். அதனால என்ன கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா போட்டியும் ஜெயிச்சு நாங்க ஃபைனல்ல ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரு புது ரெக்கார்டே பாத்தீங்கன்னா இந்தியாவில படைக்க முடியும். இப்ப 5 போட்டி போட்டிருக்காங்க. எல்லா போட்டியிலையும் வின்னு. இப்ப இன்னைக்கும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 6 போட்டி வின்னு. ஃபைனலையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா 7 போட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்னைக்கு என்ன ஸ்குவாடோட போனா நல்லா இருக்கும்? அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அணியோட என்ன ஸ்குவாடை மாத்துறது வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரி போனா கரெக்டா இருக்கும்? ஃபைனல்ல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்? எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.